வானம் திறக்கப்படும். When the time comes, even the heaven would be open. இன்னும் மிக அவசியமானால் அத்தியாவசியமானால் திறக்கப்படுவதற்கு முன்பு அது கிழிக்கவும் படும். And even if it is so necessary, not only being open, even it would be rent for you. பஸ்ல நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது பார்க்கலாம், எமர்ஜென்சி எக்ஸிட் என்று ஒன்று எழுதி இருப்பாங்க. சாதாரணமாக மனிதர் ஏறுகிற இறங்குற வாசல்கள் திறக்கப்படும். ஆனால் எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லும்போது அது திறக்கப்படாது, கிழிக்கப்படும், உடைக்கப்படும். Even ordinary passage you can go and get down, but when you see emergency exit, it will never be open, it will only be torn open for you. அது அத்தியாவசியத்திற்கு உடைக்கப்படுகிற அல்லது கிழிக்கப்படுகிற வாசல். It is for the necessity, it would be torn and rent for the opening. நீ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் வானம் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. You may be a personal man, but even the heaven is watching you. நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறாய், என்ன பாடு சகிக்கிறாய், உனக்கு எந்த வேளையிலே வானம் திறக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிறது. And what the things you are doing for the Lord, what the suffering you are doing for the Lord, even the heaven is waiting to open for you. ஒரு போதகரையும் தன்னுடைய சபையில் உள்ள சிலரையும் ஒரு ஜெயிலில் பிடித்து அடைத்தார்கள். Even a preacher and all those church members, they all been imprisoned. அநியாயமாக தேவனுடைய வசனத்தை போதித்தது நிமித்தம், தேவனுடைய வசனத்தை பைபிளை கையில் வைத்திருந்தது நிமித்தம் அந்த போதகரையும் அந்த மனிதரையும் ஒரு சிறைச்சாலையில் ஒரு பெரிய அறையிலே போட்டு அடைத்தார்கள். As they preach the gospel, preach the scripture, even the preacher and all the members of the church, they were all imprisoned into a prison. அங்கேதான் மலஜலம் கழிக்க வேண்டும். அதே ரூமிலே தான் மலஜலம் கழிக்க வேண்டும். Only in that room they had to go for the toilet. அங்கே நாற்றம் உள்ளே போக முடியாது. Even it will be stinking, nobody can enter in. அவர்களுக்கு தாங்க முடியாத இம்சையை கொடுத்தார்கள். And they had given unbearable torture. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரம் என்னவென்றால் ஒரு வாரத்துக்கு அரை ரொட்டி பாதி ரொட்டி. For the 1 week what they would give only half bread. பிரியமானவர்களே, இப்படியே பல மாதங்கள் அவர்கள் கடத்தினார்கள். Like that for many long months they were passing their days. அந்த நாற்றம் பிடித்த ஈரமான அந்த அறையிலே அவர்கள் ஜீவிப்பது அவர்களுக்கு கடினமாக தெரியவில்லை. Even the stinging smell, the moisture, that kind of room, it never seemed to be very hard for them. அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது, நாம் ராபோஜனம் எடுத்து எத்தனையோ நாட்களாகி விட்டதே, நமக்கு ஒரு ராபோஜன ஆராதனை நடத்தக்கூடாதா இந்த இடத்திலே என்று நினைத்தார்களாம். And we have conducted a communion service long back ago. Why can't we conduct a communion service inside this prison cell? போதகர் இடத்திலே, போதகர் அங்கதானே இருக்கிறார் அறையிலே, அந்த சிறைச்சாலையிலே, அதே நாற்றத்திலே, அதே ஈரத்திலே போதகர் இடத்திலே வந்து நாம் இந்த இடத்திலே ஒரு ராபோஜன கூட்டம் நடத்தினால் என்ன என்று கேட்டார்கள். And even the preacher was found inside that prison. He asked them, why can't we conduct a communion service inside this prison? அப்பத்துக்கு என்ன செய்ய? What could we do for the bread? அதற்காக அவர்களுக்கு அரை ரொட்டி கொடுக்கறாங்களே ஒரு வாரத்திலே, அந்த ரொட்டியிலே கொஞ்சம் ராபோஜன அப்பத்துக்காக பாதுகாத்து கொண்டார்கள். And in a week they are given half bread, and those things have been preserved for the communion. இனி திராட்சரசத்துக்கு எங்கே போவது? For the sake of the wine, what they had to do? ஒரு வழியும் இல்லை. But they have no other go. உடனே ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். But immediately they prayed unto God. கர்த்தாவே, தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினவரே, நாங்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுத்தாங்க, இந்த தண்ணீர் தான் எங்களுக்கு இருக்கிறது, இதை நீர் எங்களுக்கு திராட்சரசம் ஆக்கி கொடும் என்று எல்லாரும் கைவிட்டு ஜெபித்த போது அது திராட்சரசமாய் மாறியது. Even they have given only ordinary water to drink, and Lord, this water must be turned to as a wine. When they touched it and prayed, immediately it turned into be a wine. அடுத்த கட்டம், இந்த ராபோஜன அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் எந்த டேபிள்ல வைப்பது? தரையில வைப்பதற்கென்றால் தரை மிகவும் சிறுநீர்னாலும் அழுக்கினாலும் நிறைந்ததாக இருக்கிறது. இவர்களுடைய சரீரம் கூட ஈரமாய்த்தான் இருக்கிறது. இதை எப்படி இந்த ராபோஜன பரிசுத்த அப்பத்தை, இது பரிசுத்த அப்பம், எப்படி இதன் மேல் வைப்பது? கடைசியில் ஒரு ஆள் தீர்மானம் பண்ணினார், நான் மேஜையை போல குனிந்து கொள்கிறேன் என்று தீர்மானம். But they were thinking, and all those inner floor were moistened with all kind of dirty things, and even the body was moistened. Even they made one decision, one person made a decision that he would bend himself as a table. அவன் தான் டேபிளாக இயங்கினான். But only that man operated like a table. அந்த முதுகாகிய டேபிள் மேல் தான் இந்த அப்பமும் திராட்சரசமும் வைக்கப்பட்டது. Only on the back of that man, the table, all this wine and this bread was placed over. எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுத்த பின்பு, எல்லாரும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்த பின்பு, when all had that wine and the bread, இந்த குனிந்து நின்ற மனிதன் எழும்பி அவனும் அப்பம் திராட்சரசம் புசித்தான். the man who was bent for that as a table, he got the wine and bread. அடக்க முடியாத ஒரு அன்பும் அடக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியும் இருதயத்தில் பொங்கினது.
and even unbearable, even not able to control, that kind of நீங்களே love emerged out. நீங்களே யோசித்து பாருங்கள், அந்த அன்பு எவ்வளவு, எந்த அளவு என்று சொல்லலாம். You think about what would be the measurement of that kind of love. தாங்கள் இருக்கிற இடம் நாற்றம் பிடித்த இடமாக இருந்தாலும், even though the place where they were a stinking place, அவர்களுடைய இருதயம் விசாலமான ஒரு இருதயமாய் மாறியது. but their heart became a broad wide place. பரலோகம் திறக்கப்பட்டது. even the heaven was open. அந்த ராபோஜன ஆராதனை முடித்த உடனே, when the communion service was over, திடீரென்று அவர்களை ஒரு அதிகாரி அங்கே அவர்களுடைய அறைக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், உங்களை விடுதலையாக்கும்படியான கட்டளை பிறந்திருக்கிறது என்று. immediately one prison official appeared before them and he told, we got a decree to release you all from the prison. வானம் திறக்கப்பட்டது. even the heaven was open. இன்றைக்கும் அந்த வானம் திறக்கிறது. even today that kind of heaven is opening. தனி மனிதனுடைய ஜீவியமானாலும், for personal life of a man, ஜனத்தின் ஜீவிய ஜனத்திற்காக இருந்தாலும், even for the sake of a group of people, இன்றைக்கும் இதோ பார்க்கிறோமே வானம், இது திறக்கப்படுகிற வானமாக இருக்கிறது. even the heaven, what you see, that heaven is opening heaven for you. முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக இந்த வானம் திறக்கப்படும். எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீர்களா? அப்படி யாராவது கேளுங்க. எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீர்களா? is anybody asking me, would that heaven be open for me? அப்படி யாராவது கேட்கிறீங்களா? கை உயர்த்துங்கள். எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீங்களா? anyone say, would the heaven be open for me? உனக்காக திறக்கப்படும். certainly it will be open for you. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். the people who believe, lift up their hand and praise him. hallelujah, 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 hallelujah. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிமை 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம். நீயும் அங்கு வருகிறாய். நாம் யாவரும் சேர்ந்திடுவோம். நீயும் அங்கு வருகிறாய். அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் எழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம். கழுகு போல் பறந்து உயர்ந்திடுவோம். எழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம். ஓ புது பலனை நாம் பெற்றிடுவோம். அசுத்த ஆவிகள் நிர்மூலமாகட்டும். பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். வானத்தை திறக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்கள், ஜெயம் பாடுங்கள். ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. Thank you Lord. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையே இன்று தாரும் இயேசுவே.
அதிகமான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே. அளவில்லாதவை இங்கே தாரும் இயேசுவே. அளவில்லாதவை இங்கே தாரும் இயேசுவே. அளவில்லாதவை இங்கே தாரும் இயேசுவே. தாரும் இயேசுவே. Ashimara kalava katula katula.